ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள். இந்த டாபிக் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இதுலேருந்து தான் கொஷின் கேட்க போகிறோன்னு. இந்த டாப்பிக்லேருந்து 20 கொஷின் கேட்க போகிறோம். இந்த 20 கொஷினும் நான் படித்து ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. 20 கொஷின் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் 20 கொஷினில் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் 11, 17 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்கள் 5, 17 கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல் 2, நீதி நூல்களுள் சிறியது இனியவை 40. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 17 கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் 11, இதுதான் சரியான ஆன்சர். மீதி 3 ஆப்ஷன்ல என்ன தவறா இருக்குன்னா, அகநூல்கள் என்றது 6 இருக்கும், புறநூல் என்றது 1 தான் இருக்கும். அந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. அடுத்தது நீதி நூல்களுள் சிறியது இனியவை 40ன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. நீதி நூல்களுள் சிறியது இன்னா 40. இதுவே நீதி நூல்களுள் பெரியதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா திருக்குறள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 2வது கொஸ்டின், மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், நான்மணிக்கடிகை, ஏலாதி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள்ல வராது. மீதி 3 தான் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இது 3மே மருந்தால் பெயர் பெற்ற நூல். நான்மணிக்கடிகை இதுல வராது. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின், வேளாண் வேதம் என்ற நூலினை முப்பாலாக பகுத்தவர் யார்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பதுமனார், தருமர், சமண முனிவர்கள், ஜியு போப். வேளாண் வேதம் என்ற நூலினை முப்பாலாக பகுத்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தருமர். தருமர் தான் வேளாண் வேதம் என்ற நூலினை முப்பாலாக பகுத்தவர். வேளாண் வேதம் என்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார். நாலடியாரை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சமண முனிவர்கள் சேர்ந்து நாலடியாரை இயற்றியிருப்பாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பதுமனார். இந்த பதுமனார் என்றவர் நாலடியாரை தொகுத்து இருந்திருப்பாரு. அடுத்தது டில ஜியு போப் இருக்கார் பாருங்க, அவர் நாலடியாரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து இருந்திருப்பாரு. அடுத்தது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின், துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் நான்மணிக்கடிகை. ஆப்ஷன் பி. நான்மணிக்கடிகை தான் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின், முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆப்ஷன் 3, 5, 4, 6. ஆன்சர் பண்ணுங்க. முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 5வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 4. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். முன்றுரை அரையனார் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்.
அடுத்தது 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கொஸ்டின், குறள் தாழிசை பாவகை கொண்ட ஒரே அறநூலை கண்டுபிடி. குறள் தாழிசை பாவகை கொண்ட ஒரே அறநூலை கண்டுபிடி. ஆப்ஷன் ஆசாரக்கோவை, அறவுரைக்கோவை, சிறுபஞ்சமூலம், பழமொழி 400. ஆன்சர் பண்ணுங்க. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. குறள் தாழிசை பாவகை கொண்ட ஒரே அறநூலை கண்டுபிடி. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, அறவுரைக்கோவை. குறள் தாழிசை பாவகை கொண்ட ஒரே நூல் அறவுரைக்கோவை. அடுத்தது 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூலை தேர்ந்தெடு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூலை தேர்ந்தெடு. ஆப்ஷன் அறவுரைக்கோவை, ஆசாரக்கோவை, பழமொழி 400, இந்நிலை. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூல் என்னன்னு சொல்லுங்க. 7வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆசாரக்கோவை. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள்படும் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். அடுத்தது 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின், மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார். ஆப்ஷன் மூதுரை, நல்வழி, ஞானக்குறள், கொன்றைவேந்தன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார். 8வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன்ல தான் ஔவையார் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண்ணு சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது 9வது கொஸ்டின், இந்நிலையை இயற்றியவர் யார். இந்நிலையை இயற்றியவர் யார். ஆப்ஷன் பூதனார், வ.உ.சி., பொய்கையார், கபிலர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இந்நிலையை இயற்றியவர் யார். 9வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பொய்கையார். இந்நிலையை இயற்றியவர் பொய்கையார். அடுத்தது பூதனார் பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கிறவரு. பூதனார் தான் இந்நிலையை தொகுத்திருந்திருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் பில இருக்கிற வ.உ.சி. வந்து இந்நிலையை 14 கீழ்கணக்கு நூல்கள்ல சேர்த்திருந்திருப்பாரு. அதாவது கைநிலைக்கு பதிலாக இந்நிலையை 14 கீழ்கணக்கு நூல்களில் சேர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வ.உ.சி. அடுத்தது 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின், நன்றறியும் மாந்தர் குல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது. நன்றறியும் மாந்தர் குல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது. ஆப்ஷன் ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், நல்வழி. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. நன்றறியும் மாந்தர் குல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். 10வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் திரிகடுகம். திரிகடுகம் நூல்ல தான் நன்றறியும் மாந்தர் குல என்ற பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கும். திரிகடுகத்தோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாதனார். இந்த திரிகடுகத்திலிருந்து தான் குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. தூற்றின்கண் தூவிய வித்து. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலத்தின் 5 வேர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சிறுபஞ்ச மூலத்தின் 5 வேர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுநாவற்பூ, நெருஞ்சி. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சிறுபஞ்ச மூலத்தின் 5 வேர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிறுவழுதுணை. சிறுவழுதுணை வந்து சிறுபஞ்ச மூலத்துல வராது. மீதி 3 வரும். கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ, நெருஞ்சி, இது 3 வரும். இன்னும் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுமல்லி, பெருமல்லி. இது 5மே சிறுபஞ்ச மூலத்துல வரும். இந்த சிறுவழுதுணை என்றது ஏலாதி நூல்ல வரும். 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் விளம்பிநாகனார், வைணவம், நல்லாதனார், வைணவம், காரியாசன்,
சைவம், கனிமேதாவியார் சைவம். ஆசிரியர்களோட பெயர்கள் கொடுத்துட்டு அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை இணைகள் தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 இணைகள். இதுல 2 இணைகள் தான் தவறா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காரியாசன், கனிமேதாவியார். காரியாசனும் கனிமேதாவியாரும் சமண சமயத்தை சார்ந்தவர்கள். சைவ சமயம் கிடையாது, சமண சமயத்தை சார்ந்தவர்கள். அடுத்தது 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின், ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் பழமொழி 400, மூதுரை, நாலடியார், முதுமொழி காஞ்சி. பழமொழி 400, மூதுரை, நாலடியார், முதுமொழி காஞ்சி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆத்திச்சூடியின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி தான் ஆத்திச்சூடியின் முன்னோடின்னு சொல்றாங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் வரியை கொண்ட நூல் எது? மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் வரியை கொண்ட நூல் எது? ஆப்ஷன் நான்மணிக்கடிகை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் வரியை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையில தான் மனைக்கு விளக்கம் மடவார் என்ற பாடல் வரி வந்திருக்கும். அடுத்தது 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் பெயரை கண்டுபிடிக்கவும். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் பெயரை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் கயத்தாறு, கடத்தூர், கயத்தூர், காயத்தூர். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பிறந்த ஊர் பெயரை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. 15வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கயத்தூர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். அவர் எந்த ஊர்ல பிறந்தார்னா கயத்தூர்ல. ஆப்ஷன் சி. அடுத்தது 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா திருக்குறளை ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர், ஏரியல், காரல் கிரவுல், ஜியு போப். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. திருக்குறளை ஜெர்மனி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர், ஏரியல், காரல் கிரவுல், ஜியு போப். இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் காரல் கிரவுல். காரல் கிரவுல் தான் ஜெர்மனி மொழியில மொழிபெயர்த்து வந்திருப்பாரு. அடுத்தது ஆப்ஷன் ஏல இருக்காரு பாருங்க வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில திருக்குறளை மொழிபெயர்த்து வந்திருப்பாரு. அடுத்தது ஏரியல் என்றவர் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து இருப்பாரு. அடுத்தது ஜியு போப் ஆங்கில மொழியில மொழிபெயர்த்து வந்திருப்பாரு. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காரல் கிரவுல். அடுத்தது 17வது கொஸ்டின். 17வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் கபிலர், பரணர், சுரதா, தாராபாரதி. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சுரதா. சுரதா தான் தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் என்று புகழ்ந்திருப்பாரு. அடுத்தது 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின், இன்னா 40 என்ற நூலில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன? இன்னா 40 என்ற நூலில் எத்தனை இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன? ஆப்ஷன் 64, 164, 100, 146. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
இன்னா 40 என்ற நூலில் எத்தனை இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 164. இன்னா 40 நூல்ல 164 இன்னாத செயல்கள் தான் கூறப்பட்டிருப்பாங்க. இன்னா 40ஓட ஆசிரியர் யாரு பாத்தீங்கன்னா கபிலர். இன்னா 40ஓட ஆசிரியர் கபிலர். அடுத்தது 19வது கொஸ்டின். கனிமேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கராவர். கனிமேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கராவர். ஆப்ஷன் கபிலர், பெருவாயின் முள்ளியார், காரியாசன், முன்றுரை அரையனார். இவங்க 4 பேர்ல யாரு கனிமேதாவியோட ஒரு சாலை மாணாக்கர்? ஆன்சர் சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காரியாசன். காரியாசனும் கனிமேதாவியாரும் தான் ஒரு சாலை மாணாக்கர். காரியாசன் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலோட ஆசிரியர். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின். பெண்ணடிமை பற்றி கூறும் நூலை தேர்ந்தெடுக்கவும். பெண்ணடிமை பற்றி கூறும் நூலை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் இன்னா 40, இனியவை 40, இந்நிலை, ஞானக்குரல். ஆன்சர் பண்ணுங்க. பெண்ணடிமை பற்றி கூறும் நூலை தேர்ந்தெடுக்கவும். 20வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இனியவை 40. பெண்ணடிமை பற்றி கூறும் நூல் இனியவை 40. இதோட ஆசிரியர் யாரு? பூதஞ்சேந்தனார். அதுவே இன்னா 40ஓட ஆசிரியர் கபிலர். இந்நிலையோட ஆசிரியர் பொய்கையார். ஞானக்குரலோட ஆசிரியர் ஔவையார். அவ்வளோதான், 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த 20 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டெஸ்ட்டும் இதே டாபிக்ல இருந்து தான் 20 கொஸ்டின் கேட்க போறோம். அறநூல் தொடர்பான செய்திகள்ல இருந்து தான் 20 கொஸ்டின் கேட்க போறோம். நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் எக்ஸாமுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அனைவருக்கும் நன்றி.